பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பழனிக்காக காந்திமதி இருந்துட்டு நேரா நம்ம கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போய் பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸாக வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே பழனி இருந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கடையில் பார்த்துக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னா, நம்ம பழனிக்கு ஏதாவது பிஸ்னஸ் வச்சு கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயையோ உங்களை போய் நான் வச்சு கொடுக்க சொல்லுவேனா, அவங்க அப்பா சம்பாதிச்சது எவ்வளோ சொத்து இருக்குது, அதனால் அவங்க அண்ணனுங்களே அவனுக்காக ஒரு கடையை பார்த்துருக்காங்க. நாங்கள் சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்க மாட்டான். நீங்கள் தான் அவங்கிட்ட எடுத்து சொல்லி அவனை ஒரு கடையை நடத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அத்தை நாங்கள் பழனி நல்லா பார்த்துக்க மாட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ மாப்பிள்ளை, அப்படி சொன்னால் கண்டிப்பாக என் நாக்கு அழுகி போயிடும். அப்படியெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா, அவனும் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுவாள்ல. ஒரு முளைப்பூ வாங்கி கொடுக்கணுன்னா கூட அவன் உங்களை தான் எதிர்பார்த்தாகணும். அதனால் அவன் பொண்டாட்டி கோபம் கூட வரலாம். இவ்வளோ வயசாச்சே, நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி காசை வாங்குறாங்களேன்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி பாண்டியனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியனும் கோமதியும் பழனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் பழனிக்கு துணையாக அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.